இந்த வீடியோட பர்பஸ் வந்து என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அண்ட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம மணியை ஜஸ்ட் நம்ம வீட்டிலேயே சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா அதனால் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா நம்ம மணி நம்ம பணத்தோட மதிப்பை இழந்துரும். எப்படி இழக்கும்னா அதுக்கு தான் காரணம் இன்ஃப்ளேஷன்னா தமிழில் பணவீக்கம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இட்லியோட ரேட் வந்து ₹1 இல்லை ₹2 இருந்திருக்கும். அண்ட் இப்போ ஒரு இட்லி நீங்கள் சாப்பிடணும்னா மினிமம் ₹10 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ₹2 வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா சேவிங் பண்ணுறீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டைமில் நீங்கள் வந்து அந்த ₹2 வச்சு நீங்கள் அந்த இட்லி வாங்க முடியாது. பிகாஸ் அதோட ரேட் ஆல்ரெடி ₹10 ஆயிடுச்சு. ஸோ இதான் இன்ஃப்ளேஷன். ஸோ அதுக்கு தான் நம்ம முதலீடு பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்ணணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு கோல் இருக்கணும். அண்ட் இந்த கோல் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அது ஷார்ட் டேர்ம் கோலா லாங் டேர்ம் கோலான்னு. நெக்ஸ்ட் ஒரு கார் வாங்க போகிறீங்க, இல்லை பைக் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல்னால் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ண போகிறீங்க, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் கோல். மோர் தென் 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. இந்த கோலை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். எதுக்காக உங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எதில் முதலீடு பண்ணணுங்கிறத யோசிக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பை நம்ம அதோட ரிஸ்கின் அடிப்படையில் ஒரு 3 டைப்பாக பிடிப்போம். ஒன்று வந்து லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்க். இந்த வீடியோவில் வந்து நான் லோ ரிஸ்க்கை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். அண்ட் மீடியம் ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்க்கை நான் வேறு ஒரு வீடியோவில் பேசுவேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸட் டெபாசிட். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து பேங்க்கில் எஃப்டியாக ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவாக வந்து எல்லா பேங்க்லேயும் வந்து 6% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. மீனிங் இங்கே ஒரு ₹1,00,000 ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் எஃப்டியாக போடுறீங்கன்னா அந்த பேங்க்கில் 6% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் 6% ஆட் ஆகி உங்களோட ஃபைனல் அமௌண்ட் வந்து ₹1,06,000 மாதிரி இருக்கும். இந்த ரிட்டர்ன் வந்து ஒவ்வொரு பேங்க் மாறுபடும். அண்ட் நீங்கள் ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ண நினைச்சீங்கன்னா நேஷனலைஸ்டு பேங்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதில் போய் நீங்கள் வந்து எஃப்டி ஓப்பன் பண்ணுங்கள். நான் இந்த மந்த் எண்டில் வந்து நான் எஃப்டி ஓப்பன் பண்ண போகிறேன். அண்ட் அப்போ வந்து நான் ஒரு டெடிகேட்டடான வீடியோ அதுக்குன்னு போடுவேன். அண்ட் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பிஎஃப்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட். பிஎஃப் வந்து ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீமு. அண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டிங் 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து இபிஎஃப், இன்னொன்று வந்து பிபிஎஃப். இபிஎஃப்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். நீங்கள் மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அண்ட் உங்கள் கம்பெனியில் 20க்கு மேலே எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இபிஎஃப் வந்து மேண்டட்டரி. உங்கள் கம்பெனிலேருந்து சேலரியில் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து ரிமைனிங் சேலரிக்கு போடுவாங்க. பிபிஎஃப்ல வந்து யாருனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் பிபிஎஃப் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க்லேயும் பண்ணலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போய் நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மினிமம் 500லேருந்து மேக்ஸிமம் ₹1,50,000 வரைக்கும் எவ்ரி இயர் நீங்கள் வந்து பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து 15 வருஷம் லாங் டேர்ம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுக்க முடியும். இன்பிட்வீன் நீங்கள் எடுக்கணும் ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்ஷியலாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சர்டன் லிமிட்ஸுக்கு வந்து எமர்ஜென்சி வித்ட்ரால் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான நீங்கள் அதை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் என்னென்னா அது கோல்டு தான். உங்கள் ரீசெண்ட் டேஸில் தெரியும் கோல்டு என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குன்னு. நிறைய பேருக்கு வந்து கோல்டை நம்ம வந்து ஜஸ்ட் ஜுவல்லரியாக மட்டும் தான் வாங்க முடியும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் கோல்டை நம்ம வந்து 5 டைப்ஸாக வாங்கலாம். அதை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதை வேறு டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். பட் இந்த வீடியோவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். எப்போவும் போல் ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு ஜுவல்லாக வாங்கலாம். லைக் ஒரு மோதிரமாவோ ஒரு வளையலாவோ இல்லை ஜுவல்லரியாக நீங்கள் வாங்கலாம். ரெண்டாவது கோல்டு இன்னொரு டைப் என்ன வாங்கலாம்னா நீங்கள் வந்து கோல்டு பார் இல்லை கோல்டு காயின்ஸாக வாங்கலாம். மூணாவது டிஜிட்டல் காயின்ஸாக வாங்கலாம். அண்ட் நாலாவது சாவரின் கோல்டு பாண்ட்ஸாக வாங்கலாம். பாண்ட்ஸாக வாங்கி நீங்கள் வந்து கோல்டு வைக்கலாம். அண்ட் ஃபைனலி நீங்கள் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் தான். மெயின்லி நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் லேர்ன் பண்ணுறதை ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், ஜஸ்ட்டில் நீங்கள் மறந்துட்டீங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க் பார்ப்போம். இந்த வீடியோ உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you all in another good video. Bye.